ஊருப்பா பொன்னாவரம். எந்த தோட்டம்பா? இலத்தோட்டம். ம் இலத்தோட்டம். என்ன தொந்தரக்கா வந்திருக்கா? கையெல்லாம் குடைக்கு கையில் எந்த இடத்துல குடைச்சல அது தொடுங்க. முழங்கை அப்படி தொட்டு வைங்க. சரிங்க. இது 2 தொடம் தொட்டு வைங்க. சரிங்க சரிங்க. கண்டக்கால பின்னாடி பின்னாடி திரும்புங்க அப்படின்னா. சரிங்க சரிங்க. சுற்றிலும் மொழி பாதம் அடிப்பாதம் தொட்டு வை சாமி. அப்படியே தொடுங்க. அடுத்தும் சொல்கிற வரைக்கும் எடுக்காதீங்க. அடுத்து அடிப்பாத்தத்தை எடுங்க. அடிப்பாத்தக்கா இங்கே காட்டுங்க. ரமேஷ் பிடி ரமேஷ். அடிப்பாத்து மேலே தூக்குங்க. எனக்கு காட்டுங்க. ஏன் இங்கிட்டு திருப்பி காட்டுங்க. அது பிடிச்சிருக்க, ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த காலை காட்டுங்க. சரி. படபடப்பாக இருக்குது. நெஞ்சுக்கிட்டு தொடுங்க. பேசும்போதே படபடப்பாக பேசுகிறேன். அவர் ஃபஸ்ட்டு சரக்கு அடிக்காசுங்க. காலையில் எழுந்திரிச்சோட சரக்கு எல்லாம் டீ குடிச்சானா அவர் சரக்கு குடிக்காமல் இருக்க மாட்டார். நாம் நிதானமாக தான் அதை எதாவது சாதிக்க முடியும். நாமளே பரவாயில்ல. எழுந்திரிச்ச உடனே சரக்கு தான் அவருக்கு உயிரே. அவர்களே இருக்க விடாதுண்ணா. சரக்கு நம்ம இருக்காதுண்ணா. சாப்பாடு தூக்குமார் மனைவி பசி. சரி. இப்போ இங்கே வந்துட்டு போனப்போ எப்படி இருக்குங்க ரசலாம்? நல்லா இருக்குது. நேற்று பொழுது வழி மறுபடியும் வழி அடிக்காது. நேற்று பொழுது உங்கள் வீட்டுக்கு 2 பேர் யாரும் வந்தாங்க? நீ இருக்கிற இடத்துக்கு யாரும் 2 பேர் வந்தாங்க? மேலே குடி இருக்கிறவங்க. சரி. ஏன் தண்ணி வலிக்கல? ஏன் உங்கள் திருப்பதி அம்மாவுக்கு தெரியாதா? அவங்க தோட்டத்தில் இருந்தாங்க. சரி. கேட்டிருக்கணும்ல. நான் வீட்டில் போய் படுத்து போனேன். அவங்க வீட்டுக்கார மாட்ட போயிட்டியா? இல்லைங்க, நான் அக்கா வீட்டில் போய் படுத்தேன். சரி. அக்கா வீட்டில் படுத்துருக்கேன். நீ எங்கே படுத்துருக்கே அங்கே தண்ணி தொளிக்கணும்ல. இப்போ அவங்க வராதுக்கு முன்னாடி வேதனை குறைஞ்சி தானே இருந்தது. அவங்க வந்துட்டு போன முன்னாடி தொந்தரவு அதிகமாச்சுல்ல. உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்குவார். வீட்டுக்கு தூரம் பண்ணாலும் குழந்தை பார்த்தாலும் ஏஜ் அட்டன் பண்ணாலும் ஏற்றுக்குவார். அடுத்து அசலால் தீட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும். சரி தம்பி, 570 ரூபா வாங்கிக்கோ ரமேஷ். 2 கீழே தாங்க போட்டுருப்பேன். இப்போ முதல்ல இருந்துக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க ரசலாம்? ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா நடத்துக்கு எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? ஒரு 20% ஓரளவுக்கு இருக்குது. தொந்தரவு ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குங்க சார். லைட்டாக அடிச்சுங்க. இப்போ அந்த ஒரு 10 நாள் அதிகமாக. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறேன்? 30 ரூபாய்ங்க. திரும்ப கம்பி பாரமேஷ். ஆமாம் விடுப்பா. நீங்கள் அவர் நடந்து விட்டு பாப்பா.